நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரியில் வந்தவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ்மணி, இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் சாலையில் மிக வேகமாக கண்டெய்னர் லாரியை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்திய கும்பல் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதுல என்கவுண்டர் மூலமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மற்றொருவர் படுகாயத்துடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு மேலாக கொள்ளையடித்து விட்டு அவர்கள் வரும் வழியில் தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து இருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார், மற்றொருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த கூட வந்த கொள்ளைகள் யார் என்பதும் விசாரணை நடந்து வருகிறது. முதற்கட்ட விசாரணையில அந்த உயிரிழந்தவர் வடமாநில கொள்ளைகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த சம்பவ இடத்துல போலீசார் அந்த தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. அவங்களோட கூட வந்தவங்க யாரு, இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க உள்ளிட்ட விவரங்கள்லாம் சேர்ந்து தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான வாகனங்களை இடித்து சாலையில் சென்றவர்கள் மீது கடும் காயத்தை ஏற்படுத்தியதனால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கி சூடில் தான் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மற்றொரு படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது உயிரிழந்திருப்பவருடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? தற்போது இவர்கள் இருவருடைய பின்னணி என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா சதீஷ்மணி? அதான் முதற்கட்ட விசாரணை இங்கிருந்து கேரளா மாநிலம் திருச்சூர்ல அந்த ஏடிஎம்ல கொள்ளையடிச்சுட்டு தமிழகம் வழியா தப்ப முயன்றிருக்காங்க. அந்த தப்ப முயன்ற போது தான் அவர்கள் மிக அதிவேகமாக ஓட்டி சென்ற போது அந்த சாலையில் சென்ற ஏராளமான வாகனங்களை இடித்து சென்றதும் அதன் மூலமாக ஏராளமான காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்களை போலீசார் நிறுத்த முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிறுத்தாமல் சென்றதால் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூடு நடத்தியதுல 2 பேர் மேல துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இதுல ஒருவர் அந்த என்கவுண்டர்ல சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்கார். இன்னொருவர் படுகாயத்துடன் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் இந்த தீவிர விசாரணை நடத்தி வராங்க. இந்த உயிரிழந்தவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் எனக்கு முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. அவங்களோட பின்னணி என்ன என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.